அது ஆப்பிள் மரத்து அடியில் ஐசக் நியூட்டன் மடியிலா? ரொம்ப ஒரு சயின்டிஃபிக் ஜோக்காக இருக்குது. இந்த படத்தில் பேயை நடிச்சிருக்காங்க. அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 minutes தான் பேசணும். நன்றி. என்ன மேடம்? ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீ பேசக்கூடாதுனாங்க. இல்லை மேம் நான் பேசி அவன் வேற வெயில் எனக்கு எதுக்கு நவுத்துறாரு எதுக்கு நவுத்துறாரு எதுக்கு நவுத்துறாரு அப்படின்னு ஒருத்தர் யாராவது கூப்பிட்டு ஏன்டா சிரிச்சேன், எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணை மாட்டிக்கினான். எப்படின்னா பாபு ஃபேன் இடையில திருப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு வீக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆதாரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சிட்டான். ஏய் எதுக்கு நவுத்துறாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு, நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சுன்னு சொல்ல. சார் நான் அசிஸ்டண்ட், அது நம்ம அசிஸ்டண்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. இதில் ஏதோ ஆப்போசிட் கேங்கு ஆப்போசிட் கேங்கு இப்படி கூட அவுத்துட்டு அடிச்சு விடாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹன்சிகா மோட்வானி. கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் விமென்ஸ் டே ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். Rest, I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri. Thank you. மொட்டையாக காலம் காலமாக கடி ஜோக்குகளை வெடி ஜோக்காக வெடித்துக் கொண்டிருக்கும் எங்கள் கருப்பு நாயகன், ஆப்பிள் மரத்து அடியிலே ஐசக் நியூட்டன் மடியிலே என்றெல்லாம் தனக்கு வந்த ஸ்டைலில் பேசிக்கொண்டிருக்கும் தங்கதுரை அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அது ஆப்பிள் மரத்து அடியில் ஐசக் நியூட்டன் மடியிலா? ரொம்ப ஒரு சயின்டிஃபிக் ஜோக்காக இருக்குது. வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி எல்லா செலிபிரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. நான் அங்கே போல் அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. கூப்பிடல என்ன, அவ்வளோதான். கேசவகுமார் சார் இருக்கார். அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் அவரோட அசிஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க 2 பேருமே. அதெல்லாம் ஆனால் கேசவகுமார் சார் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். சார் வேறு லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. அந்த படம் சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கட்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றின்னு இருப்பேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி இப்போலாம் தூக்கமே வரலாம். நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊர்கா விற்கிறவங்க கூட ஊரிய விற்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் லவ் ஸோ மச்னே. அதுவும் இல்லை, படத்தில் வர லவ் பண்ணுற சீனர் வச்சார் எனக்கு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன். அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார். அங்கே ஒரு பஞ்சு ஒரு சரியான டைலாக் வச்சுருப்பாரு. சிம்பு சார் சொல்லுவார், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார், இங்கே பாருமா 50 லட்ச ரூபா கார் வச்சுருவங்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாமல் 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாமல் மரத்தடியில் விட்டு போவான். பையன் 1000 ரூபாய் சைக்கிள் வச்சுருந்தா கூட அதை மரத்தடியில் விடாமல் பார்க்கிங்க்கு 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதுவும் செயினை போட்டு கூப்பிட்டு போவான். அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறானோ அது போல் இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும். ஸோ அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டிலலாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜய் சந்தர் சார். ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரவணன் சார், சபரி சார், எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி 2 கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி வச்சு இந்த பேய் படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வச்சுருந்தாங்க. ஹன்சிகா மோட்வானி மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க. எடிட்டர் கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணாமல் தான் நல்லது. அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஹன்சிகா மோட்வானி மேம் அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள். அங்கே பாருங்கள்
எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க, ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலையும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க. இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க. அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 minutes தான் பேசணும். நன்றி. என்ன மேடம்? ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீ பேசக்கூடாதுனாங்க. இல்லை மேம் நான் பேசி அவன் வேற வெயில் எனக்கு அன்சியா மேம் வந்து அதான் பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பலை எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் அன்சியா மேம் மாதிரி ஒரு பேய் வந்தால் ரோஜா எடுத்து வந்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க. செம்மையாக கலக்கியிருக்காங்க படத்தில். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, பேய் பிடிக்கும், ஆனால் பேய்க்கே இவங்கள பிடிக்கும். அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் என் கூட நடிச்சார் இவர், நம்ம மொட்டராஜன் சார் தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷனில். அவர் கூட ஆல்ரெடி பேரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, டிடி ரிட்டர்ன்ஸ்லாம். இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். அவர் கூட நடிக்கிறது ஒரு ஜாலி தான். நைட் ஷூட் எடுத்தாங்க. நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட் எடுத்தாங்க, 2 மணி, சரியான பனி. அப்போ அவர் வந்து என்னங்க டைம் ஆயிடுச்சு விஜயச்சந்திரன் சார் நம்மளுக்காக பண்ணுங்கனாரு. உடனே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்ணுறேன், டைம் தாண்டி தான் பண்ணார். அவர் ஒரு வண்டியில் போயிட்டு இருப்போம், ஆட்டோவில், நீங்களோட ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க, ஆட்டோவில் போயிட்டு இருப்போம். ஆட்டோவில் இதுவும் கிடையாது, கவரும் கிடையாது, மேலே கவர்லாம் டாப்லாம் கைட்டிட்டு அந்த ஆட்டோவில் போயிட்டு இருப்போம். போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை ஏறும்போது வந்து என்னப்பா அப்படின்னு இருப்பாரு. பனி மண்டை வழியாக போய் தொண்டைக்கு இறங்கிச்சு. அவருக்கு வாய்ஸ் போயிடுச்சு, பேசிட்டு இருக்காரு. நான் கம்மன் நேரம் பார்த்துன்னு இருக்கிறேன், பக்கத்துல இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படி கவ்விட்டு இருக்குது. அப்புறமா அங்கிருந்து டைரக்டர் கதை தகவல் அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு. அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன். ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனி படிக்கட்டு மாதிரி 6 பேக் வச்சிருப்பாரு. கேட்பானா எப்படின்னா இப்படி வச்சிருக்கீங்க 6 பேக்கு? தங்கதுரை காலையில் டெய்லி 100 தண்டால் போட்டு தான் வருவார் அவர். அது பெரிய விஷயம் 100 தண்டால் போடுறது. ஏன்னா நான் ட்ரை பண்ணிருக்கேன் தண்டால் போடலாம் 3, 4, 7க்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு. நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு. மொட்டராஜன் சார் தேங்க்யூண்ணா. அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் சார், அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. மழைக்கிட்டே சாங்கை போட்டு கலக்கிட்டாரு. சூப்பர் சார். படத்தில் வந்து பின்னணி இசை, அதான் பின்னணி இசைன்றத முன்னணி இசைன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பேரை வச்சு மிரட்டியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்கும். அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவர் இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, கடுமையாக உழைச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் வெற்றிக்கு இந்த படத்தில் பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே இருக்காங்க, நம்ம சபரி சார் எல்லாரும் சொல்லிட்டேன், கேமராமேன் சார், சக்தி சார், ரேணி குண்டா படத்தில் மிரட்டியிருப்பார். அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. கூட நடித்த நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார், ஸ்வீட்டாக இருப்பார். ஃபுட்பால் தான் ஆடிருக்கார் படத்தில். நானும் அவருக்கு ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட நடித்த சோபனா, நம்ம தியா, அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கேன் கிருத்திஷா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சார், நம்ம வில்லன் சார், எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த படம் பேய் படம். கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும். இந்த பேய் படம் வெற்றிகரமாக கூட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பழைய ஜோக் ஒன்று சொல்லிட்டு போங்க. டைரக்டரை பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுகிறது. ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன். பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை. அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு சாங்கு கூட பார்க்கல, எந்த சீக்வன்ஸும் பார்க்கல. ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆக்கினார். பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்க இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ண அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் ஆச்சு, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ நன்றி. இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானேப்பா சாம்சிஎஸ். அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் இந்த கலைஞரின் தசாவதாரம் பண்ண சொல்லி
ஒரு 10 இயக்குனர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காண்டாங்க, நீங்கள் தான் பண்ணோம், ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம்சிஎஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இமீடியட்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது. அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு. இந்த படத்தில் கூட அந்த மயக்கிட்ட நீங்கள் தானே பாடியிருக்கீங்க, இந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு. மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி. அவர் ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பற்றி பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன, ஆனால் வந்து வெறி இருக்குது சார், எனக்கு நிறைய வெறி இருக்குது. அதை போடணும், இது பண்ணோம், இப்படி பண்ணோம், வித்தியாசமாக பண்ணோன்ட்டு. அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலையும். அப்படி மெருகேறிட்டே போகுது. கண்டினியூ தட். ஆல் தி பெஸ்ட் சார். ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர். அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். அந்த கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில், அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான், ஆனால் நிறைய அங்கே பெங்களூர், மறுபடியும் சென்னை, மறுபடியும் கொடைக்கானல், இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம். ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன். அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணீங்க, அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். இனிய நண்பர் அவர், நல்ல ஆர்ட் டைரக்டர். ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்னு வந்து வந்தவொடனே சுத்திப்பு கேட்டாப்புல ஒரு இதை போட்டு. ஆமாம், ஓனர்லாம் இங்கே உள்ளே இருப்பாங்களா, எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நமக்கு, இல்லை ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ வெளியே வச்சிட்டிங்களா, வேறு இடத்துல இருந்த லொக்கேஷன் செட்டுங்க அது அப்படின்னு. சுதீப் வந்து நிஜமாகவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் எவ்வளோ நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு, அவர் பார்த்துருக்காரு. அவரே ஒரு இயக்குனர் வேறு. அவரே வந்து அதை வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல, அதுதான் நமக்கு சக்ஸஸ். அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு. ஸோ அது இங்கே தான் நம்ம லாய்ட்ஸ் காலனியில் பண்ணோம். ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட. வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கிட்டேயும் ஒர்க் பண்ணதுக்கு. நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் வந்து அது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எனக்கு நேரடி பரிச்சயம் இல்லை, ஆனால் படம் நான் பார்த்தேன். ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்லாம் தெரியும் இருக்குது. ஆனால் இதில் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது. பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான். அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். சென்டிமெண்ட் மட்டும் இல்லை, அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அது டச் ஆகிற இடம். அதுதான் ஒரு குழந்தைக்காக. கார்டியன் என்ற டைட்டில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கார்டியன் டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீலும் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. இந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கத்துறை ஆஸ் யூஷுவல், நீயும் மொட்டை ராஜேந்திரனும் பின்னிட்டீங்க. காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது. இப்போது கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன். இந்த சபரிகிரீசன், குரு சரவணன், இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில். அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க 2 பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டப்பாக்கு வந்து 2 பேர் தான் வந்து மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுங்க. அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்தை இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது. அது அந்த படம் எடுக்கலைன்னும் போது நானே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பேர் எப்படி சபரிகிரீசன், குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன், இப்போ குரு சரவணன்ற போது சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன்.
நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும். உங்களுக்குள்ள ஒத்துமை இருந்து அந்த கதைக்கே உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள். அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா? அதனால் அந்த இது இந்த மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒருத்தன் அந்த சரவணன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இது பாருங்க, இப்படியே எப்போ சிரிச்சுட்டு இருப்பான். இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு. இதில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்குல இப்போ ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சிட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம். ஏய் எதுக்கு நவுத்துறாரு, எதுக்குறாரு, ஆயில எதுக்கு நவுத்துறாரு, எதுக்கு நவுத்துறாரு அப்படின்னு ஒருத்தர் யாராவது கூப்பிட்டு ஏன்டா சிரிச்சேன், எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணன் மாட்டிக்கினான். எப்படின்னா பாபு ஃபேன் இல்லை திருப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு வீக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆதாரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சிட்டான். ஏய் எதுக்கு நவுத்துறாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு, நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சுன்னு சொல்ல. சார் நான் அசிஸ்டண்ட், அது நம்ம அசிஸ்டண்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. இதில் ஏதோ ஆப்போசிட் கேங்கு ஆப்போசிட் கேங்காக இப்படி கூட அவுத்துட்டு அடிச்சு விடாது ஏய் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. நான் இப்போ போடா டேய் நீ ஏன்டா நிற்கிறேன்னா அப்போ திருச்சி போ அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ அவருக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும். அவன் ரொம்ப நல்ல மனுஷன், வெரி நைஸ் டு ஒர்க். இதுலேயுமே பழக்கத்து இதிலெல்லாம் ரொம்ப நல்லவர். ஆனால் அவர் எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்றைக்கி தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன இது இப்போ ஒரு சாம்சி சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு திரும்பி பார்த்தோம் 2 பேரும் ஒருத்தர் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் சைலண்டாக இருந்துருவான். முடியவே எடுக்க முடியல. இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டாங்க. நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குது. நான் உங்களை சொல்ல தேவா அப்படிதான், தேவா சைலண்டாக தான் போடுவார். சீப்பு கண்ணாடி அப்படின்னு இந்த கிட்டாரை வாசிக்கிறவன அப்படியோ சும்மா இப்போதான் கையே வைக்கிறாரு, அதுக்குள்ளே தலையாட்டுறாரு. அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்காம அப்படி கண்ணை முடிப்பேன். சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லை அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரி தோணும், அதனால் பார்க்க மாட்டேன். அது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நிறைய. ஏன்னா அது நல்லா ஜாலியாக இது பண்ணிட்டு நம்மளை உசுப்பேற்றி விட்ருவாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு 2 ஓகே அவரும் போக முடிஞ்சிச்சு, அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க. அது மாதிரி டைப்பு. ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான். சரவணன் சபரி எப்பவுமே ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை. ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கு அண்ணன் பையன் அவர் என்கிட்ட 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். இப்போ தான் டைரக்டராக இருக்கார். ஸோ இருந்தாலும் அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன். பட் எனிவே எங்கே இருந்தாலும் வாழ்க, நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படமும் நிஜமாகவே நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லா கலவைகளும் இருக்குது, சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி வழங்க திரு தயாரிப்பாளர் விஜய் சந்தர் அவர்களை பேச வைக்கிறோம். நான் பொக்கே கொடுத்தே இருந்தேன், டக்குன்னு பேசணுன்ட்டாங்க. இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறப்போ முதல்ல கிராஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வண்டி வந்துகிட்டே இருக்கும். அவர் மட்டும் யாராவது ஒருத்தர் நிறுத்துன்னு சொல்லிட்டு போனோம். அவன் நிறுத்துன்னு சொல்கிறப்ப அவன் பார்த்துட்டானா ஓகே, பார்க்கலன்னா ஏற்றிடுவான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் டக்குன்னு பேச சொல்லிட்டாங்க. ஓகே, நன்றி அப்படின்னா அந்த முதல் நன்றி என்னுடைய தாய் தந்தைக்கு தான். இப்போது அவங்க இல்லை, அவங்களுடைய பிளெஸிங் தான் நீங்கள் இருக்க வைக்குதுன்னு நான் நம்புகிறேன். நானும் எங்கள் அப்பாவும் கடைசியாக எங்கள் அப்பாவோடு நான் பார்த்த படம் முத்து.
அம்மா பூஜை போடுறப்போ வந்தாங்க. ரவிக்குமார் சார் வந்தோன்னா அம்மா நான் சொல்லுவேன்லம்மா ரவிக்குமார் சார் வந்தாங்க வாமான்னா எங்கள் அம்மா கொஞ்சம் கூச்ச சுபாவம் வரல. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். எஸ், நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது, வாய்ப்புகள் தரப்படுவதில்லை உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்பு தரப்பட்டது. வெள்ளித்திரையில் எனக்கான முகவரியை கொடுத்தது டைரக்டர் விஜய் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவர் மூலியமாக தான் நான் கார்டனுக்குள்ளே வந்தேன். அண்ட் என்னோட சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க, உலகவே மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்மளை நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து என்னோட அந்த நம்பிக்கை வந்து அதிகமாக உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சரவணன் சார் அண்ட் சபரி சார். ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னுடைய முதல் படம். இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். ஸோ அந்த பிளெஸிங்ஸ் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பாக போதாது. நீங்கள் என்னை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு கண்டிப்பாக அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பாக அதற்கான விஷயமா நான் பண்ணுவேன் நம்புகிறேன். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஹன்சிகா மேம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு ஃபேனாக வந்து அவங்கள வந்து பார்க்குறத தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் இந்த மூவியில் வந்து மேம் வந்து இதெல்லாம் வருமா, இதெல்லாம் கூட உங்களுக்கு க்யூட்டாக இருக்குமா, இது கூட சூட் ஆகுமா அப்படின்னு நான் ஃபேனாக நான் பார்த்த விஷயம். அண்ட் மேம் என்ன சொல்கிறது, ஐ லவ் யூ ஸோ மச் மேம், ஐ லவ் யூ ஸோ மச். சீரியஸாக வந்து இந்த மூவியில் வந்து என்னுடைய டிரெக்டர்ஸ் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஹாரர் மூவிஸ்க்குமே ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ஒரு ஹாரர் மூவினாலே இதுதான், தமிழ் சினிமாவில் ஹாரர் மூவினா இப்படி தான் இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த நார்ம்ஸை எங்களுடைய கார்டியன் மூவி கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ குடும்பத்தோட குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கார்டியன். கார்டியனில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஜானருமே இருக்கும். அது எல்லாத்தையுமே எல்லா கோ ஆக்டர்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ டிரெக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கேமராமேன் சைட் இருக்காங்க, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நான் நிறைய பேர்த்த விட்டுருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மிகப்பெரிய பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய லவ்வை கண்டிப்பாக எங்களுடைய கார்டியன் மூவியோட வெற்றி விழாவில் நீங்கள் காட்டுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய படத்தை வெற்றி ஆக்குறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. எங்களுடைய படத்தில் எல்லாருமே வந்து நீயா நானான்னு போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலமாக கொண்டிருக்கோம். அந்த பழத்தை நீங்கள் கொண்டு போய், அந்த பலமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி உங்களோட லவ்வையும் நீங்கள் எங்களுக்காக கொடுப்பீங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதை நம்மளுடைய கார்டியன் வெற்றி விழா மூலமா நீங்கள் காட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ எம் வெரி டேம் ஷுர் உங்கள் எல்லாத்தையும் நம்ம படத்தோட வெற்றி விழா மூலமா சந்திச்சு உங்களுக்கான நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லணும்னு நம்பிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். நான் நிறைய பேரை விட்டுருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தயவு செஞ்சு உங்களோட லவ்வை எங்களுடைய படத்தோட வெற்றியில் நீங்கள் காட்டுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது ஷோமனா. எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எக்ஸாக்டாக. ரொம்ப ஃபேஸோலாக இருப்பேன். அண்ட் இந்த வாய்ப்பு, இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. இது எனக்கு 2வது படம். ஃபஸ்ட்டு கொற்றவை. இப்போ சார் வந்து சரவணன் சார், ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் சரவணன் சார், சபரி சார் அண்ட் விஜய் சந்திரன் சார். ஸோ லைக் சின்னதாக முடிச்சிடுவேன். 8ஆம் தேதி உமன்ஸ் டேக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து பாருங்கள். அண்ட் என்னோட ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க அதில். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்டையர் டீம், அண்ட் விஜய் சந்திரன் சார், டெஃபினெட்லி ஐ வில் கீப் ஆன் சேயிங் தட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. And good luck to the entire team. And Hansika ma'am, yeah. From childhood I used to watch Koi Mil Gaya. To bunny tail, I admire her, me and my brother, both of them. ரொம்ப admire பண்ணுவோம் அவங்கள சின்ன வயசில் கோய் மில்லியாவில் தலையாட்டிண்டு அந்த க்ளவுட்ஸை பார்த்துட்டு. ஸோ it was like amazing to work with her. I am watching near me and I'm sitting with her first of all. And really thank you ma'am, and all the best. God bless you entire team and keep smiling. Wish you all the best. Thank you so much. ஸோ அவங்க 2 பேருமே தெரியும் அவங்களுக்கு ரவிக்குமார் சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு இயக்குனரின் தந்தையாக
நான் ரவிக்குமார் சார் இந்த இடத்துல அவர் இங்கே வாழ்த்த வந்திருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய வெற்றி அதெல்லாம் தாண்டி சார் இங்கே இருக்கார், அவர் கூட நான் இருக்கேன். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். அது வார்த்தையே இல்லை, அது எதுக்கு நன்றி கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு சார்கிட்ட பார்த்தோன்னா. அவர்கிட்ட அவர் கை பிடிக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு. அது இந்த படத்துடைய வெற்றிக்கும் மேலே. நன்றி சார். இன்னைக்கு இந்த ஒரு தயாரிப்பு அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அது யாருன்னா சந்தானம் சார். சந்தானம் சார் இல்லைன்னா இந்த சினிமாவில் நான் இல்லவே இல்லை. நானே கூட ஒரு முறையே சொல்லுவார், இங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன் சார், இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா வெயிட் ஆஃப் பண்ண திருப்பி அவரே அடிப்பார். என்ன விஜய் என்ன பண்ணுறேன்னு 2 மாதம் தான் கேப் இருக்கும், திருப்பி அடிப்பார். அவரை மாதிரி ஒரு ஹெல்பிங் நேச்சர் ஒரு பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எல்லாரும் இந்த தங்கதுரையிலேருந்து அபிஷேக் எல்லாம் சொன்னாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண அதெல்லாம் என்ன ஒருத்தர் ஊக்குவிச்சார்ல, அங்கே எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல சேர்த்தார்ல, அதுதான் இன்னைக்கு இவங்க எல்லாரையும் அந்த 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 பார்வையில தான் நான் பார்க்குறேன். தங்கதுரை மேக்கப் போடுன்றப்போ எல்லாருக்கும் போடுவாங்க, மேக்கப் அவனுக்கும் வேணும், கேட்க மாட்டான், அப்படியே இருப்பான். டக்குன்னு எங்கடா இருக்கிறாங்கன்னா கப்சிஃபில் மடிச்சு பவுடர் போட்டு அந்த பவுடர் தெரியும், அப்படியே ஓடிடுவான். ஸோ இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் பண்ணோன்னா வந்தான், ஆனால் அஸ்டன்ட் வந்திருக்காங்க என்னடா அப்படின்னா ஓட்டான், வாடா இல்லை. அதுதான் என்னோட சந்தோஷம். என்னன்னா அன்னைக்கு மேக்கப் போடுங்கன்னு கூட கேட்கறதுக்கு பயந்தவன் இன்னைக்கு ஒரு அஸ்டண்டோட வரான். அவனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது பார்க்குறப்போ உண்மையாக ரொம்ப சந்தோஷம் தாங்க. சூப்பர். அபியும் அதே மாதிரி தான். அவனை நடிக்க மாட்டான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நடிச்சிருவாங்கல்ல. விக்ரம் சாரோடைய காம்பினேஷன், அவன் தான் மெயின் ரோல். வந்துட்டான், ஆனால் நான் வேற யாராவது பண்ணிடுவாங்க. ஷூட்டிங் வந்துட்டான், காலையில் வந்துட்டு கேட்குறான் நான் போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியானாலும் பிரச்சனை இல்லை, என்னன்னா அவன் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு அவனுடைய பார்வை, அவனுடைய லுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வில்லனிக்காக இருக்குது. ஆனால் அவன் பேசினா அதான் சொன்னேன், ரொம்ப பேசாத, கோவப்பட்டினா கண்ணுலையும் ஃபேஸ்லையும் காட்டிடு, நீ பேசினா குழந்தை தானே தெரியுது அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணி பண்ணோம். ஸோ இன்னைக்கு லாரன்ஸ் மாஸ்டரோட பண்ணுறான், எல்லாரோடும் பெரிய பெரிய ரோல்ஸ் எல்லாம். ஆனால் இந்த படம் கம்மிட் ஆகிருக்கேன், அந்த படம் கம்மி, ஆனால் நான் கூப்பிட்ட உடனே வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி என்ன ஒருத்தர் எடுத்துன்னு வந்ததால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஸஸ்ன்றப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியா அவங்க பண்ணாங்க, ஸோ அவங்களும் நியூ ஃபேஸ் தான். ஸோ இந்த குட்டி பாப்பா டெஃபினட்டாக இன்னைக்கு எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து பெரிய ஸ்டார் கன்ஃபார்மாக, டேம் ஷோர். எதாவது எழுதி வச்சுட்டு அப்போ அவங்க ஸ்டார் ஆகிறப்போ போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மரு, அவ்வளோ க்யூட்னஸ்ஸு. ஒரு சின்ன குழந்தையால அப்படி நடிக்க முடியுமா? டைலாக் சொல்கிறப்ப கேட்காதுன்னு நினைக்கிறாரு, அப்படியே போயிட்டே இருக்கும். ஆக்ஷன் பேசும். ஸோ சிம்பு சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி. சார் வந்து சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணுறப்போ டைலாக் சொல்லுவோம், அப்படியே கேட்டுனே இருப்பார். ஓகே சார் மானிட்டு போகலாம், டேக் போயிடலாம் விஜய் அப்படின்னாரு. ஸோ டைலாக் தான் சொல்கிறாரு பார்த்தா ஃபைட்டாக அப்படி தான் பண்ணுவார், டான்ஸும் அப்படி தான் பண்ணுவார். ஸோ நமக்கு தப்பாக பண்ணிட்டு வரும் பார்த்தா கணக்கன் மாஸ்டர் ஃபைட் எடுத்தார், லேட்டாக வர்றாரு, 1 மணிக்கு தான் வந்தார், ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் இவ்வளோ கம்போஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்லாம் கணக்கன் மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ வந்தனால என்ன மாஸ்டர் இது ஒன்றும் புதுசு இல்லையா மாஸ்டர், பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரே டேக்கில் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னென்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அதுக்குள்ளே இருந்ததால் நான் அந்த பாப்பாவை நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நன்றிகள்னா ஸோ லைனாக சொல்லிகிட்டே போகலாம். சபரி சார், சரவணன் சார், அவங்க வந்து என்னென்னா அவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவங்க சார்கிட்டேருந்து வந்துருக்குல்ல, அது அப்படியே மெயின்டைன் தான், அப்படியே இருப்பாங்க. சார் ஓகே சார் அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் உங்களை எங்கேயோ எடுத்துன்னு போய் நிறுத்திடும். அது ஒன்று தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் கதையை தாண்டி. சார் நான் சாரோட அசட்டாகவே அவங்களை பார்ப்பேன். ஸோ உங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேயே நான் அவங்கள பார்த்ததால தான். ஸோ அது வந்து அவங்கள வேற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, எப்பவுமே ஒருத்தர் கொடுக்குற நம்ம மரியாதை இருக்குல்ல, அதுக்கு விலையே இல்லை. அது நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் சேர்த்துறோம். நான் நம்புறது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஜெனுவனாக பண்ணிடணும், நேர்மையாக பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது வந்து என்னவோ அதுக்கான விலையை அது கொடுத்துரும்னு சொல்லிட்டு இந்த படத்தும் அந்த மாதிரி தான். சிஜி இவ்வளோ ஆகுது நிறைய பேர் சொன்னாங்க, இது எதுக்கு இப்படி பண்ணுற, வேணா விட்டுரு, ரிலீஸ் பண்ணு, போதும் விட்டுரு அப்படிலாம். அது நம்ம விட்ற மனசே இல்லை. என்னன்னா கரெக்டாக பண்ணிடணும், அதை எடுத்துன்னு போய் சேர்க்கணும். அது ப்ரெசன்ட் மீடியா, நீங்கள் இருக்கீங்க, உங்களை மட்டும் நம்பி தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் இந்த படத்தை வந்து எந்த இடத்துல எடுத்துன்னு போய் நிறுத்த போகுதுன்னு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற யாராவது ஒருத்தரை விட்டுட்டு இருந்தேன்னா மன்னிக்கும். ஏன்னா
என்ன நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட் அப். இப்போ விஜய் சேதுபதி சார் இருக்காரு, விக்ரம் சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நல்லா எழுதுங்க. மார்ச் 8 ரிலீஸ். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.